வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட்ன்றதை நான் சொல்றேங்க. இன்னைக்கு தேதியில காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங், டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்னா அதுல லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல தான் நமக்கு இந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் அப்படின்றது இருக்கு. Volkswagen நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா Volkswagenல டைகூன் இருக்கு, ஸ்கோடால குஷாக் இருக்கு, ஹிண்டேல பொறுத்த வரைக்கும் கிரெட்டா என்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிரைவிங் டைனமிக், அதாவது டிரைவர் சென்ட்ரிக்கான கார்கள் அப்படின்றது லிமிட்டடா தான் இருக்கு. அதுல ரீசெண்ட் டைம்ல Volkswagen நிறுவனம் GT லைன் அப்படின்ற வேரியன்ட்ல அந்த 1 லிட்டர் TSI வேரியன்ட்ஸ்ல கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பர்டிகுலர் மாடல் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. Volkswagen டைகூனோட 1 லிட்டர் TSI மேனுவல் வேரியன்ட்ங்க. GT லைன்ல மேனுவல் வேரியன்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். 18,40,000 இருந்து கிட்டத்தட்ட 19,70 கிட்ட வருதுங்க பிரைசிங். எக்ஸாக்டா என்ன பிரைசிங் அப்படின்றத நீங்க வந்து இப்போ ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இந்த Volkswagen டைகூனோட வேரியன்ட் அக்ராஸ் த வேரியன்ட் என்ன பிரைசிங் அப்படின்றத பார்க்க முடியும். இந்த பிரைசிங்க்கு இந்த ப்ராடக்ட் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுது, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம GS ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். உங்களுக்கு Volkswagen கார்கள் ரிலேட்டடா ஏதாவது queries இருக்கு, புக்கிங்ஸ், ஆஃபர்ஸ், இந்த டீல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஈரோடை சேர்ந்த ரமணி Volkswagenோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ண பாருங்க, உங்களுக்கு ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த பர்டிகுலர் மாடல்னு இல்லை, Volkswagen டைகூன்ல என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல எவிடென்ட்டா பார்க்க முடியும். அதே போல உங்க கார்களோட யூசர் ரிவ்யூவா ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோல நம்ம GS ஆட்டோமோட்டிவ்ஸோட குரூப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, நீங்க செக் அவுட் பண்ணுங்க. யூசர் ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்க்குங்க. அதற்கு உங்களோட சப்போர்ட் அப்படின்றது தேவை. கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க உங்களோட டீடைல்ஸை. சரிங்க, இப்போ இந்த வாகனத்தோட சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ் பத்தி பேச ஆரம்பிக்கலாம். சேஃப்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே Volkswagen நிறுவனத்துல கேள்விக்குறி இருந்ததே இல்லை. உங்களுக்கு குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் இருக்கு சைல்ட் அண்ட் அடல்ட் ஆக்குபன்ஸ்க்கு. அதே மாதிரி வாகனத்தோட கோவிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1225 to 1260 கிலோகிராம். இந்த GT லைன் பொறுத்து நான் சொல்றேங்க. இந்த பர்டிகுலர் மாடலோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலர் கோட் பாகிஸ்தானோட AOIN பிளாட்ஃபார்ம், அதாவது லோக்கலைசேஷன் செய்யப்பட்ட, அதாவது Volkswagenோட அந்த 2.0 ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல லோக்கலைசேஷன் செய்யப்பட்டு எடுத்து வந்த ப்ராடக்ட்ல இந்த டைகூன் அண்ட் வாட்டர்ஸ்லாம் உண்டுங்க. இப்போ இதோட பில் குவாலிட்டி நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பழைய Volkswagenோட டோரோட தட்டோ எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னாலும் சரி, அந்த ஹெஃப்ட்லையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிதான ஒரு ஃபீல் இல்லை, எனக்கு வந்து பழைய Volkswagenோட ஃபீல் இல்லைன்னு கேட்குறீங்க. இன்னைக்கு எமிஷன் நார்ம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களோட அந்த வெயிட் அப்படின்றத, காரோட வெயிட் அப்படின்றத குறைச்சா தான் எமிஷன் அப்படின்றது பெட்டர் அட்டன் பண்ண முடியும். லோவர் த வெயிட் பெட்டர் த எமிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன காம்ப்ரமைஸை செய்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே எங்கே உங்களுக்கு சேஃபாக இருக்கணும் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இருந்ததில்லை. அது வந்து எவிடென்ட்டாக உங்களுக்கு கிராஷ் டெஸ்ட்லையும் தெரியுது, ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் தெரியுது. 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இது கூட உங்களுக்கு வந்து அடிஷனலாக எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் XDS ப்ளஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டி கொலிஷன் பிரேக்கிங், மோட்டார் ஸ்லிப் ரெகுலேஷன், ஹைட்ராலிக் பிரேக் பூஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. Volkswagenோட கார்கள் வந்து எப்பவுமே கார்னர்ல பயங்கர ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான காரணம் இந்த எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் தாங்க. அதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வீல் டிரைவ் கான்செப்ட்ஸ்ல பார்ப்போம், ரியர் வீல் டிரைவ் கான்செப்ட்ஸ்ல பார்ப்போம், ஆல் வீல் டிரைவ் கான்செப்ட்ஸ்ல பார்ப்போம். பட் இங்கே ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஃபாஸ்டா ஒரு கார்னர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்படி கார்னர் வேகமாக எடுக்கிறேன், இந்த டயர் வந்து பிளண்டடா இருக்கும், இந்த சைடு இருக்கிற டயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இந்த டயருக்கு பவரை கொடுக்காம டிராக்ஷன் இருக்கிற டயர்ஸ்க்கு மட்டும் பவரை கொடுத்துட்டு இந்த டயரோட பவரை அப்ரப்டா கட் பண்ணும். டிராக்ஷன் இல்லாத டயரோட பவர் அப்ரப்டா கட் பண்ணிட்டு ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி டார்கெட்டட் வேல பிரஷரை கொடுத்து அந்த டயரையும் டிராக்ஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மல்டி கொலிஷன் பிரேக்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. மல்டி கொலிஷன் பிரேக்கிங்னா இந்த சென்ஸ் ஒரு இம்பாக்ட் நடக்குதுங்க. நீங்க பிரேக்ஸ் புஷ் பண்ணிட்டீங்க, ஒரு இம்பாக்ட் நடக்குது, நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு இம்பாக்ட் வந்து அந்த கார் வந்து நிப்பாடாம போச்சுன்னு இன்னொரு இம்பாக்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி சமயத்துல மல்டி கொலிஷன் பிரேக்கிங் என்ன பண்ணுவோம்னா, ஒன்ஸ் இம்பாக்ட் நடந்துருச்சு அப்படின்னா பிரேக்ஸ் கொடுத்து அடுத்து இன்னொரு இம்பாக்ட், கார் மூவ் ஆகி இன்னொரு இம்பாக்ட் குள்ள போறதுக்கு இல்லாம பாதுகாக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. சேஃப்டி ரிலேட்டடா எந்த விதமான கொஸ்டின் மார்க்கும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. அடுத்து இந்த வாகனத்தோட என்ஜின்ங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா GT லைன்ல 1 லிட்டர் டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த என்ஜின் பத்தி புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு 113
பிஹெச்பி பவரும் உங்களுக்கு டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178 நம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. உங்களுக்கு டார்க் பொறுத்த வரைக்கும் 1750 ஆர்பிஎம் பேண்ட்வித்ல இருந்து உங்களுக்கு 4500 ஆர்பிஎம் பேண்ட்வித் வரைக்கும் போகுது. பவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 5000ல இருந்து 5500 ஆர்பிஎம் பேண்ட்வித்ல உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த BS6 ஸ்டேஜ் 2 நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பவர் டெலிவரி அப்படின்றது அக்ரெசிவா இல்லாமல் லீனியரா எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஸ்மூதா இருக்குது. உங்களுக்கு இந்த என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மேலும் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ஜினோட வைப்ரேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, நிறைய பேர் கேட்குறது இந்த 3 சிலிண்டர் வைப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து கேபின்குள்ளே ஃபீல் ஆகுதான் தான் கேட்பீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பாடியில் இருக்கிற வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வரல அப்படின்றது உங்களுக்கு நம்ம இப்போ காமிச்சு கொடுத்ததுல தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்போ ஸ்டாட்டிஃபைட் இன்ஜெக்ஷன் அப்படின்றது Volkswagen நிறுவனத்தோட ஒரு பேட்டன்டட் தொழில்நுட்பம் தாங்க. டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான், ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான். பட் அந்த ஸ்டாட்டிஃபைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக மிஸ்ட் போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது ஹை ப்ரெஷர்லைங்க. அதாவது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஎஸ்ஐஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 150 பார் ப்ரெஷர் வரைக்கும் அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 350 பார் தாண்டி அந்த ப்ரெஷர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பார்க் பிளக் இருக்கிற ஏரியாவில் இந்த இன்ஜெக்ஷன் அப்படின்றது மிஸ்ட் போல போறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூல் வேஸ்டேஜ் அப்படின்றது கம்பஷன் சேம்பருக்குள்ளேயே நடக்கிறதுனால குறைவா இருக்கும். இன்னொன்று ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குங்க. ஸோ அப்படின்றப்ப பவர் டெலிவரியும் லீனராக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த ஹெட் நாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ ஸ்டாட்டிஃபைட் இன்ஜெக்ஷன்ல இருக்காது. நீங்கள் எனி டிஏ என்ஜின்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு லோவர் ஸ்பீட்ஸ்குள்ளே நீங்கள் போகிறப்போ ஒரு 3வது கியர்ல இருக்கீங்க, ஒரு 20-30 தொடறீங்கன்னா இடிக்கும். பட் அந்த இடிக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்ஐ இன்ஜின்ஸ்ல அந்த ஹெட் நாக் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். டர்போ ஸ்டாட்டிஃபைட் இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு பெடல் எல்லாம் லைட் ஃபுட்டடாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. அதே மாதிரி எந்த ஆர்பிஎம்மில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. டர்போ பெட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் 2 கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 2500 ஆர்பிஎம். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 to 2200 ஷிஃப்ட் பண்ணிங்கனாவே ஒரு நல்ல மைலேஜ் எடுக்க முடியும். இதுதான் ப்ராக்டிக்கல். நீங்கள் போட்டு ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா மைலேஜ் அப்படின்றது டிராஸ்டிக்காக குறையும். அது வந்து டர்போஸில் எந்த டர்போ எடுத்தீங்களும் நடக்குங்க. ஸோ ஓவரால் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். இன்சுலேஷன் அப்படின்றது கீழே வந்து கன்சீல்மெண்ட் வந்து செமியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மற்றபடி சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கன்சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பேக்டான என்ஜின் போய் நீட்டாக வந்து ஒரு டெக்னீஷியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அழகாக ஒர்க் பண்ண முடியும். மேலே வந்து இன்சுலேஷன் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வாகனத்தோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸியான டிசைன் தான் Volkswagen நிறுவனம் எடுத்து போப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்குங்க. ஒரு ஏஜ்லெஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டிசைன் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 years டவுன் த லைன் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப வந்து ஓல்ட் ஸ்கூலாக தெரியாது. உங்களுக்கு ஏடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிதாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அப்படியே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிரில் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருக்கு. உங்களுக்கு இந்த வாகனத்தில் 188 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்லேடடுங்க நான் சொல்றது. கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான ப்ளே தான். அந்த ஹெக்ஸகனல் ஷேப்ல ப்ளே பண்ணி உங்களுக்கு அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் இன்சர்ட்ஸோட ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிதான Volkswagen பேட்சிங் கூட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சர்ஸ்லாம் எதுவும் கிடைக்கலங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு LED ப்ரொஜெக்டருங்க, கூடவே LED ரிஃப்ளெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. லோ பீம் அண்ட் ஹை பீம்க்கு மாற்றி ஆக்ட் ஆகிற மாதிரி. ஃபாக் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கார்னரிங் ஃபாக் லாம்ப்ஸாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபாக் லாம்ப்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ல கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அதுதான் மழை காலத்துலையும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு பனி அதிகமாக இருக்கிற இடத்துலையும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் எப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் ஏதாவது ஹெட்லாம்ப் ஆல்டர் பண்ணுறீங்க, இல்லை ஃபாக்லாம் ஆல்டர் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு எல்இடிக்கு ஒயிட் எல்இடிக்கு போகாதீங்க. வார்ம் ஒயிட் எல்இடிக்கு போங்க. அந்த எல்லோ கலர் த்ரூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு விசிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். Volkswagen டைகூனோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2651 mm இருக்குங்க. நிறைய பேர் பார்க்குறப்போ Volkswagenோட அந்த டைகூன் அப்படின்றது ஒரு பெரிய எஸ்வி லைக் ஸ்டாண்ட்ஸ் கொடுக்கல. ஸ்பேஸ் வந்து உள்ள கிராம்ப்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்ங்கிறது ரொம்பவே தாராளமாக இருக்கும். நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நான் அது உள்ள போகிறப்ப உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே Volkswagen மினிமலாக தான் ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205 55 R17ங்க. MRFல உங்களுக்கு வேண்ட்ரட் டயர் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல வந்து ட்ரம் பிரேக் கிடைக்கும். வீல் ஆர்க் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மினிமலான ஒரு வீல் ஆர்க் தான். பார்க்க வந்து நல்லா இருக்கு. ரொம்ப பெரிதாக போட்டோம்னா அது வந்து ஓவரா பண்ண மாதிரி இருக்கும். பட் இது வந்து மினிமலா ப்ளே இருக்கிறது பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. லைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள வந்து ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இந்த லைனஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து இந்த ரோட் நாய்ஸை வந்து
உள்ள கேபின்குள்ள போகாம கொஞ்சம் பார்த்துக்கும். லைனஸ்க்கு மேல இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு இன்சுலேஷன் இருக்கு. நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணப்ப பார்த்தோம். சரிங்க, அடுத்து ORVM கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிடைக்குது. உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஒரு மோட்டரைஸ்டு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக்ல வந்து இந்த கன்சோல் வந்து ஃபினிஷ் பண்ணப்பட்டிருக்கு. டோர் ஹேண்டில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோம் இன்சர்ட்டோட ரெக்வஸ்ட் சென்சார் இங்க போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி கூட வர அந்த சைடு இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் என்ட்ரி இருக்கு. தட் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கு. டோரோட ஹெஃப்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இதுல எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு காம்ப்ரமைஸ்லாம் வந்து பெரிதா ஃபீல் ஆகல. பட் ஒரு சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டோரோட ஹெஃப்ட் வந்து பழைய நம்ம Volkswagenோட வென்டோ இது கூட எல்லாம் கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்குன்னு சொல்றோம். அது உண்மைதான். பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட் எல்லாம் வந்து குறைச்சோம்னா தான் பெட்டரா வந்து உங்களுக்கு எமிஷன் நாம்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் கொண்ட ஸ்டீல் இருக்கு. பட் எக்ஸ்டீரியர் ஷீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே சொல்றதுதான், சன்ரூஃப் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு தலையை இப்படி வெளியே நீட்டுறதோ குழந்தைகள் நிப்பாட்டி கொண்டு வரதோ பண்ணாதீங்க. அது வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பற்ற விஷயம். ஏதாவது பிரேக் அடிக்கிறீங்க கொள்றீங்க அப்படின்னா குழந்தைங்க இப்படி வந்து விழுந்துருவாங்க. இந்த இடத்துல பட்டதுன்னா கழுத்து மடிபடும், குழந்தைங்க வெளியே போய் விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தயவு செஞ்சு சன்ரூஃப்ல நின்று வராதிங்க. வென்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. மேல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரூஃப் ரயிலும் கொடுத்துருக்காங்க. இங்க அதுவும் கிடைக்குது. விண்டோ ஏரியா அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. டேலைட் ஓப்பனிங்ஸ் அப்படின்றது டிஎல் அப்படின்றது வந்து ப்ராமினென்ட்டா உள்ள கிடைக்கும். ஏன்னா உள்ள கம்ப்ளீட்டா பிளாக் தீம் அப்படின்றப்போ இந்த டிஎல் அப்படின்றது பெட்டரா இருந்ததுனா தான் லாங் ட்ராவல்ல கிளாஸ்ட்ரோபோபிக் இல்லாம இருக்கும். இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஏதோ ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் மாதிரி கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு உணர்வை கொடுத்துருக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கு. ரியர் டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு வந்து லைனர்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிளாஸ்டிக் லைனர் போட்டு கன்சில் பண்ணிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்கறது இந்த பிளாஸ்டிக் லைனருக்கும் அந்த கிளாத் கைண்ட் ஆஃப் லைனருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் லைனர் வந்து மழை பட்டுதுனாலும் சரி, நீங்க மல்டிபிள் டைம் வாஷ் பண்ணீங்கனாலும் சரி பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத் லைனர் அப்படின்றது நாய்ஸை கண்ட்ரோல் பண்றதுல வந்து பெட்டரா ஒர்க் பண்ணினாலும் உங்களுக்கு தண்ணி படும் போது வந்து பாத்தீங்கன்னா வதன்னு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு 6 months to 1 year டைம் லைன்லயே. அப்புறம் இங்க சஸ்பென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்பர்சன் ஸ்டெபிலைசர் பார்டரோட ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் பீம் ஆக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மெச்சூர்டான செட்டப் இருக்கு. ரியர்ல நமக்கு டெயில் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எல்இடி கன்சோல் தாங்க கம்ப்ளீட்டா போயிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஃபுல்லி கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் கனெக்டடா இருக்கு. அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து Volkswagenோட ஒரு பேட்சிங் இருக்குது. ரொம்ப அழகா ஒரு கிளாஸியான ஒரு டிசைன்ல தான் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ரியர்ல நமக்கு ப்ராப்பரா ஒரு வைப்பர் கிடைக்குதுங்க. டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். ஸ்பாயிலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைட் ஆஃப் ஒரு இன்டெகிரேட்டட் பிளே தான் உங்களுக்கு பாடி கலர்ல தான் கிடைக்குது. மேல வந்து ஒரு பியானோ பிளாக்ல பெயிண்ட் செய்யப்பட்ட ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிருக்காங்க. இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு உள்ள போறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜிடி லைன் பொறுத்த வரைக்கும் குரோம் முழுசா எனக்கு தெரிஞ்சு வந்து டெலிட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல அந்த டோர் ஹேண்டில் மட்டும் தான் அந்த குரோம் அப்படின்றத பார்க்க முடியுது. பம்பர்ஸ்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து குரோம்ல கிடைக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிடி லைன்ல பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் கன்சோல் இருக்கு. எக்ஸாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 385 லிட்டர்ஸ் இருக்குங்க. நீங்க 60-40 ஸ்பிளிட் இருக்கு. நீங்க வேணும்னா அதை வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டை ஃபுல்லா தள்ளுறப்போ உங்களுக்கு 1405 லிட்டர்ஸ் கிடைக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லோடிங் லிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமலா தான் இருக்கு. ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றது இல்ல. ஸ்பேர் டயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 195 65 15ங்க. ஸோ ஸ்பேர் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது. மற்றபடி இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி இதெல்லாம் வந்து மவுண்ட் பண்ணியிருக்க விதம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் லேம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 kg வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஹூக்கும் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திங்ஸ் இந்த மாதிரி வச்சுக்க முடியும். அட்டென்ஷன் டு டீடைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் தெரிய வருது. நீங்கள் பூட் சப்போஸ் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த டெயில் கேட்டை வந்து இழுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லான்ச் கொடுத்துருக்காங்க. அழகாக நம்ம இழுத்து க்ளோஸ் பண்ண முடியும். மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று இங்கே பிடிக்கணும் இல்லை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே இது மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே உதவியாக இருக்குது. கீ பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஃப்ளிப் கீங்க எப்பவுமே Volkswagenல கிடைக்கும் இல்லைங்க, தெரியுதுங்களா? ஸோ அந்த ஃப்ளிப் கீ தான் லாக்கு அன்லாக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இதில் இருக்கு. ரியர் டோரில் வந்து இந்த இடத்துல ஒரு லெதரைட் பேடிங் கொடுத்துருக்காங்க. பிளாக்ல வித் ஒயிட் ஸ்டிச்சிங் கூட கிடைக்குது. நல்லா இருக்கு. அதே போல இங்கே வாட்டர் பாட்டில் அப்படின்றது ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வரைக்கும் வச்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு பிரஷ்டு சில்வரில் வந்து அந்த ஹேண்டில்ஸ் முடிச்சிருக்காங்க. அப்புறம் கீழே டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப்ரோச்சிங் பேசஞ்சர்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ், அதே மாதிரி காரில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்றது நைட் டைமில் காமிச்சு கொடுக்கும். Volkswagen Tiguan GT லைனோட ரியர் சீட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் தீம் உங்களுக்கு எல்லா பக்கமும், அதாவது மேலே ஈவன் மேலேயும் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக்
பிளாக் கூட இல்லை, ஒரு கிரே அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ரொம்ப டார்க் பிளாக் அப்படின்ற மாதிரி இல்லை. சரிங்க, உட்காந்துட்டு உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அதில் வந்து ஒரு பெரிதான ஒரு குறை சொல்ல முடியல. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ளே பண்ணியிருக்காங்க. லம்பா சப்போர்ட் அப்படின்றது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கும் வந்து ஒரு ஆப்டிமலான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதில் குறைகள் இல்லை. உங்களுக்கு 3 பேசஞ்சர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமாக உட்கார முடியும். பட் 3 அடல்ட் அப்படிங்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கி உட்கார மாதிரி தான் இருக்கும். சென்டரில் நமக்கு இங்கே ஹம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதுன்னு சொல்ல முடியாது, ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது. இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைட்டில் அப்ரைட் ஸ்டான்ஸில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ இந்த இடம் வந்து கால் நீட்டிங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துலையும் கொஞ்சம் வந்து மேலே ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து காலை நீட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் வந்து கீழே ப்ளே அப்படின்றது நடந்திருக்கு. ஏசி வென்ஸ் இந்த வேரியண்ட்ல கிடைக்குது. நமக்கு கீழே வந்து 2 யூஎஸ்பியில் டைப் சி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 3 ப்ராப்பர் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் இருக்குதுங்க. ஸோ கவர் இருக்கனால என்னால் எடுத்து காமிக்க முடியல, இது கிழிச்சா தான் காமிக்க முடியும். ஸோ அதனால் அதை பண்ணலை. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து இதுக்கு இந்த இடத்துல அப்ஹோல்ஸ்ட்ரி எடுத்திருக்காங்க, இந்த இடத்துலையும் வந்து அப்ஹோல்ஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. அதனால சென்டரில் வந்து கொஞ்சம் இந்த ஆர்ம் ரெஸ்ட்லாம் இருக்கிறனால பின்னாடி சாஞ்சிங்கன்னா முதுகுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருடலை கொடுக்கும். மேலே இன்டீரியரில் வந்து ஒரு கேபின் லம்ப்ஸ் கம் ரீடிங் லம்ப்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப்ல தான் போயிருக்காங்க. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் தீம் தாங்க. உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் சின்னதாக ஒரு டெக்ஸ்சர் ப்ளே நடந்திருக்கு. நல்லா இருக்கு. த்ரூ அவுட் வந்து ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக மெயின்டைன் இருக்குன்னா அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. மற்ற பிராண்ட்ஸ்லாம் இப்போ வந்து டேஷ்போர்டில் இந்த மல்டிபிள் பேனல்ஸ் வந்து போடுறப்ப, இந்த இன்டர்லாக்கிங் பேனல்ஸ் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 30,000-40,000 கிலோமீட்டர் போறப்ப இந்த ரேட்டில் நாய்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருது. பட் Volkswagen நிறுவனம் அதை மினிமலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிதான ஒரு ரேட்டில் நாய்ஸை கொடுக்கறது இல்லை. த்ரூ அவுட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தா பட் ஒரு 50,000-60,000 கிலோமீட்டர் இருந்ததுக்கப்புறம் இதில் மட்டும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரீனிங் நாய்ஸ் வரலாம். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டி வந்து ரீசெண்டாக போட்டிருக்காங்க. சென்டர்லையும் அதே தான். இதே குவாலிட்டி வந்து ஸ்கோடா கைலாக்ல கிடைச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, இந்த இடத்துல ஆம்பியன்ட் லைட் லோ ஆகிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இந்த GT9 வேரியண்ட்ல நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் செட்டப்பும் இருக்கு. க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு டெப்தான ஒரு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசென்ட்ங்க. இந்த இடத்துல வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ்க்கான அந்த வென்ஸ் ப்ளோவர் வென்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கான நாப் கிடைக்குது. IRVM அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெசல்லெஸ்ஸா ஒரு ஆட்டோ டிமிங் IRVM தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குதுங்க. அந்த பெசல்லெஸ்ஸா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்லீக்கா இருக்கு. கேபின் கம் ரீடிங் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்இடியில் தான் போயிருக்காங்க. பின்னாடி பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல கிடைக்குது. ஸ்விட்சஸோட குவாலிட்டிலாம் நல்லாதான் இருக்குங்க. வேனிட்டி மிரர் அப்படின்னு பார்க்கும்போது பேசஞ்சருக்கு கிடைக்குதுங்க. பட் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டரோட முடிச்சிருக்காங்க. சென்டர்ல 2 கப் ஹோல்டர் கிடைக்குதுங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் வச்சோம்னா அதை வந்து பிடிமானமா பிடிச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு எலிமெண்ட் ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க கப்ஸ் வாட்டர் பாட்டில் இந்த இடத்துல பிளேஸ் பண்றீங்க, மூடி நீக்கிறீங்க அப்படின்னா பாட்டிலும் சின்ன சுத்துறதுக்கு இல்லாமல் இது வந்து கவி பிடிச்சிக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. 500 ml 2 வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுக்க முடியும். ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே நல்ல ஒரு பெரிதான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஆம்ரெஸ்ட் மோபிளான்னு கேட்டீங்கன்னா மோபிள் தான். சார்ஜிங்க்கு ஃப்ரண்ட்ல வந்து 2 டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் ஏ அப்படின்றது இல்லை, கொடுத்துருந்துருக்கலாம். சென்டர்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜரும் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். ஏசி அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் உங்களுக்கு இன்பில்ட் ஏர் பியூரிஃபையரோட கிடைக்குதுங்க. நிறைய பேர் கேட்குற விஷயம், ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, முதல்லலாம் வந்து இனிஷியல் பேச்சஸில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ எரடிகேட் ஆயிருச்சு. கூலிங் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே இருக்குது. இங்கே நம்மக்கிட்ட ஒரு 6 ஸ்பீட் மேனுவலுங்க, அதாவது அந்த MQ206Fன்னு சொல்கிற கியர் பாக்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா AQ256Fன்னு சொல்லப்படுற அந்த 6 ஸ்பீட் ஏசன்ட் சோர்ஸ் டார்க் மட்டும் கிடைக்கும் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கியர் நாப் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டச் அண்ட் ஃபீல் தான் இருக்குது. ஒரு பிரஸ்ட் சில்வர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிளே, அப்புறம் கிரே கலர் பிளே, இந்த இடத்துல வந்து ஒரு லெதர் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க டைப் ஏ வேணும் அப்படின்னு அந்த அடாப்டர் பயன்படுத்தி தான் டைப் ஏ போட்டுக்க முடியும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அந்த லேட்டஸ்ட் யூஐயோட தான் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு 10.25 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ்ஸா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் வந்து டியூன் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி கேட்போம். முதலாக பரவசமாக பாரி உயரான் சிறகிலலையான் தோனலுடன்
ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டாக் சிஸ்டம் வந்து நெருடலை கொடுக்காது, அந்த அளவுக்கு தரமாக தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். நல்ல ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு ஆடியோ அவுட்புட் எடுக்க முடியுதுங்க. 4 ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்டில் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்பீக்கர்ஸில் ஏதோ வேரியேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைன் ப்ளஸ் மாடலில் நான் ஆடியோ கேட்டதுக்கும் இந்த ஜிடி9ல் கேட்குறதுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி மட்டும் பார்த்துருங்க. இது மட்டும் மாற்றிருந்துருக்கலாம், கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. மற்றபடி இந்த யூஐ யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். ஸோ இப்படி தான் ப்ளே பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் ஃபேடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ தட் நியூட்ரலைஸ்டான ஒரு சரவுண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இதில் நிறைய ஆப்ஸும் இருக்குங்க. ஆக்சுவலாக Volkswagen Play ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. லாகின் பண்ணோம்னா நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த கைட்லைன்ஸ் அப்படின்றதும் இல்லைங்க, அடாப்டிவ் கைட்லைன்ஸும் இல்லை, அதுவும் கொடுத்துருந்துருக்கலாம். NVH லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து Volkswagen உள்ள கண்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் அந்த டெசிபிள் மீட்டர் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இப்போது நான் பேசுகிறத நிப்பாட்டிடுறேன். ஸோ கேபின்குள்ளே எந்த அளவுக்கு வந்து டெசிபிள் இருக்குது அப்படின்றத பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் விண்டோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. 43 to 45 அப்படின்றது மெயின்டைன் ஆகுது. இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ஒரு 10 டெசிபிள் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு NVHல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ளே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. MID கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் MID கிளஸ்டர் தாங்க. வியூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் வேணும்னா. ஓகேங்களா? ஆடியோக்கான கண்ட்ரோல் பிளேஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த MID கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ்லாம் போட்டிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டில் இல்லைங்க. ஸ்டேரிங் வந்து லெதர் ட்ராப்பிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பிடிச்சிக்கிறதுக்கு. ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் யூனிட் தான் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் இன்வென்சரோட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிப்பிக்கல் Volkswagen ஹார்னில் நீங்கள் வேணும்னா அது அடிஷனலாக ஆக்சஸரி தான் போட்டுக்க முடியும். ஆட்டோ வைப்பர்ஸ், ஆட்டோ ஹெட்லம்ஸ்லாம் இல்லைங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டில்ட்டும் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுக்க முடியும். ஹெட்லாம்ப்க்கான நாப்ஸுங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ஸும் இங்கே கிடைக்கிது. நீங்கள் வேணால் பயன்படுத்திக்கலாம். ஃபாக் லாம்ப்ஸ் வேணுங்கிறப்ப நீங்கள் ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா ஃபாக் லாம்ப்ஸும் எனேபிள் ஆகிரும். ஹெட்லாம்ப் லெவலர் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது எவிடென்ட்டாக கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். கீழே ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் போட்டிருக்காங்க. ABC பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங்கும் ப்ரொமினெண்ட்டாக இருக்குது. லாங் ட்ராவலில் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்க போகுது. டிரைவர் சைடு விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குதுங்க. மீதம் விண்டோ நார்மல் பவர் விண்டோஸுங்க. இந்த இடத்துல வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு தாராளமாக ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம்னால ஒரு பெரிதான ஒரு ஸ்பேசிங் தான் இருக்குது. அது கூட நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடங்களும் இருக்குங்க. GT9 பொறுத்த வரைக்கும் இந்த கன்சோலும் பியானோ பிளாக்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாக் அன்லாக் பட்டன் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்டு சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸுங்க, ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் ஒரு செமி லெதரைட்டுங்க. அதாவது இந்த ஓரங்கள்லாம் வந்து லெதரைட்டும், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பேடிங்கும் இருக்குது. ஸோ உட்காந்துக்கலாம். ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குது, சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குது. உங்களுக்கு உட்கார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. லம்பா சப்போர்ட் நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஷோல்டர் சப்போர்ட் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ லெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சில்லையோ பிரேக்லையோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு சப்போர்ட் வந்து சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த வாகனத்தோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரௌண்ட் காமிச்சு கொடுத்துருக்கோம். இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதற்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயப்படுற விஷயம் இந்த சர்வீஸ் காஸ்ட். இந்த சர்வீஸ் காஸ்ட்டுக்கு அவங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, அதாவது அவங்க வந்து எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் பேக்கேஜ்லாம் போகிறப்போ உங்களுக்கு குறைஞ்சிருது. ஏன்னா 4 வருஷம் சர்வீஸ் பேக்கேஜ் வந்து 28,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபை பேக்கேஜ்லாம் போகிறப்போ அரௌண்ட் 50,000 கிட்டலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சர்வீஸ் பேக்கேஜ் போடுறப்போ உங்களுக்கு ஆவரேஜாக சர்வீஸ் காஸ்ட் கால்குலேட் பண்ண ஒரு 6,000 to 8,000 வருது. இந்த சர்வீஸ் பேக்கேஜ் இல்லைனாலும் ஒரு 10,000 to 11,000 தான் சர்வீஸ் காஸ்ட் வருவதாக சொல்கிறாங்க ரியல் டைமில். யூசர்ஸ்ட்டை கேட்கும் போதும் அந்த 10,000 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே சர்வீஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அல்லது 15,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றப்போ ஒரு
வருஷம் 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு 10,000 ரூபாய் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது டீசென்ட் தான். முதல்ல மாதிரி இல்லை, முதல்லலாம் வந்து 5,000 18,000 அப்படின்றது இருந்தது. பட் அந்த அளவுக்கு இல்லை, இப்போ குறைஞ்சு தான் வந்திருக்கு. நீங்கள் மேலும் இந்த சர்வீஸ் பேக்கேஜை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த வண்டி ஒரு 2 to 3 மணி நேரம் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதில் என்ன தெரியுதோ அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் பெட்டராக இந்த வாகனத்தை பற்றி புரிதல் எடுத்துக்கணும்னா இதை வச்சிருக்கிற யூசர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். யாராவது உங்கள் ரிலேட்டிவ் வச்சிருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டரான புரிதல் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஒரு 6 months to 1 year டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்க, எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்க குடும்பம் இருக்குது. அதை சதாச்சாரம் வேணால் பத்திரமா அவங்க வாரண்ட்டி சொல்லாம விட்டேன். 4 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டருங்கிறது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. டாடா, டேக் கேர், பாய்.